ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போக முன்னாடி நம்ம டாக்டர் ஷெரின் லியோன் வ்ளாக்ஸ் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ரெட் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட புதிய கார்டன் அப்டேட்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். Hi, good morning. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போது பேஸ்கெட் எடுத்துகிட்டு தோட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு மாம்பழம் பறிக்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து செகண்ட் ஷிஃப்ட் மாம்பழம். ஏற்கனவே நிறைய பறித்து அறுவடை பண்ணி வீடியோ எல்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க மாம்பழத்தை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீல ஒட்டு மாங்காய். ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட் அறுவடை பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். மாங்காய் பாருங்கள், இப்படி செவத்து மூத்து இப்படி நிற்கும். இந்த டைமில் தான் பறிக்கணும். நான் இந்த மாங்காய் ஏற்கனவே ஒரு 10 மாங்காய் பறித்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. ஆனால் அதெல்லாம் அழுவி போச்சு. ஆனால் மாங்காய் மூக்கலை. ஸோ இப்போ நல்லா மூத்து நிற்கி, அதாவது விளைஞ்சி நிற்கி. ஸோ பறிக்கலாம். நிறைய மாங்காய் நிற்கி. எவ்வளோ மாங்காய் இருக்கும்? ஒரு 50 மாங்காய். 50 மாங்காய் இருக்குமா லியோ? ஓ, தோட்டம் எடுக்க போயிருக்காங்க. ஏணி எடுக்க போனீங்க? சரி சரி. என் கணவர் வந்து ஏணியில் ஏற போகிறாராம். ஸோ ஏணியை தூக்கிட்டு வரட்டும். தோட்டம் ரெடி, ஏணி ரெடி. என்ன மாங்காயை பறிக்கணும், அவ்வளோதான். லியோ, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஸோ மாங்காய் பறிக்க ரெடி. காற்றுல தான் ஆடாது இல்லை, காற்றுல பயங்கர காற்றுங்க. பழுத்து நிற்கலையோ? நல்ல வேலை, குருவி எல்லாம் கொத்தல இல்லை. பாருங்க, பழுத்து நிற்கி தொட்டாலே விழும். ஏற்கனவே காற்றில் டெய்லி மாம்பழம் அப்படி கீழே விழுந்து கிடக்கும். நான் ஈவினிங் எல்லாம் வந்து செக் பண்ணுவேன் மாம்பழம் பறிக்க ரெடியான்ட்டு. போன வாட்டி நிறைய மாம்பழம் வேஸ்ட்டாக போச்சு, குருவி கடிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மாங்காய் பறிக்கலாமா? ஐயோ, இப்போ சூப்பர் நீல ஒட்டு படுத்து நிற்கிது. நாளைக்கே சாப்பிடலாம், இப்போ வெட்டி சாப்பிடலாம். கையால் பறிக்க முடிஞ்சதெல்லாம் முதல்ல பறிக்கலாம். அப்புறமா தோட்டம் வச்சு பறிக்கலாம். இல்லை ஏணி இருக்குது, ரொம்ப வசதியாக போச்சு. இல்லை, எங்கே பறிக்கிறேன். ஒரு கொத்தில் 3 மாங்காய் நான் பறித்து மேலே வைக்கிறேன்னு இல்லையோ, அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம வருங்க. கீழே விழுந்துடக்கூடாது. மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கு தெரியுமா? எனக்கு ஆக்சுவலி ஒரு தோட்டக்கார தாத்தா வருவாங்க ஹெல்ப் பண்ண. அவங்களெல்லாம் பறிக்கவே விட மாட்டேன். பறிக்கிறது நடுறதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணுவார். பட் நம்ம செஞ்சாதான் அதில் ஒரு மகிழ்ச்சி இல்லையா, பெருசு. ஆனால் பால் வந்து கண்ணில் தெறிக்கக்கூடாது, அவ்வளோதான் பறிக்கும்போது. மற்றபடி நம்ம புரிந்து விளையாடலாம். அறுபதா? ஆனால் இதுதான் கரெக்ட் டைம் பறிக்க. இந்த மழை எல்லாம் பெஞ்சதுனால மாங்காயம் அப்படி செவந்தது அப்படியே தெரியுது. ஓகே, டன். ஓகே. சரி அகிலாண்டா, நான் இன்னைக்கு களத்தில் இறங்கி. அகிலாண்டு மாதிரி யாரு? சரி, அகிலத்தை ஆழ்வோம். நான் பறித்து வச்சதை நீ ஏணிலேருந்து எடுக்கணும். ஓகே ஓகே. ஏறுங்க ஏறுங்க, நோ ப்ராப்ளம். நான் பிடிக்கணுமா? வேண்டாம். ஒரு பெரிய கொத்து இருக்குது. அதில் 10 மாங்காயா? 1 2 3 4 5 6 7 8 8 மாங்காய் இருக்குது. அந்த 8 மாங்காய் அந்த பெரிய கொத்தை பறிக்க ஒரு ஆசை. பறிச்சிருவோம். ஆஹா, இது பாருங்க, 8 மாங்காய் பறிச்சு நான் மேலே வைக்கவா? ப்ரூனர் எடுத்துட்டு வரல. இல்லை, இது யானி எடுக்க பண்ணீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 8 மாங்காய் டக்கு டக்குன்னு வேலை பண்ணி. இந்த பக்கம் இன்னைக்கு பறிச்சுட்டா அலைங்க. ஒரு 25 போல பறிச்சாச்சு. எஸ். ஓ, இங்கே நிற்கலையோ? 8 தான் பார்க்கட்டா? ஏரியை கொஞ்சம் நீக்கி வைக்கணும். நோ ப்ராப்ளம், நான் பறிப்பேன். நல்ல விட நீளமாக இருந்தால் ரொம்ப வசதி.
ஒன்று கூட ஏறினால எட்டுது போதும். அம்மா இந்த பேஸ்கெட் யானைக்கு உச்சில ஏறினீங்களாகும் எம்மம்மோ பார்த்து கவனம் லியோக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட மாதிரி கவனம் கவனம் காற்று வேற எடுத்து பயங்கரமா பி காஷியஸ் காட் பிளஸ் யூ கவனம் கவனம் ஹோல்ட் இட் ப்ராப்பர்லி பார்த்து நிதானம் பிடிக்கட்டா அது செருப்புல வேற மண்ணாட்டு இருக்கு அது ஸ்லிப் ஆகாத கலத்தி போடுங்க செருப்பை இனி தோட்டை வச்சு பறிக்க ட்ரை பண்றாங்க தோட்டையில நெட் வேற கெட்டி இருக்கும் ஸோ அது கீழே விழாது கரெக்டாக நெட்டை பொசிஷன் பண்ணிட்டு எழுங்க ஓ சூப்பர் ஆனால் பொறுமையாக பண்ணணும் அவசரப்பட்டோன்னா நடக்க இல்லையா இல்லையோ ஸோ மாங்காய் அறுவடை எல்லாம் பண்ணியாச்சு அந்த பேஸ்கெட்டில் இருக்கிறது அவ்வளோ கீழே விழுந்தது மிச்சம் எல்லாம் பத்திரமா பறிச்சது அறுவடை முடிஞ்சிருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பாருங்கள் இன்ஸ்பயர் ஆகுங்க நிச்சயமாக என் கார்டனிங் பிளாக்ஸில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர மழை ஸோ பக்கெட்டில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் எடுத்து உள்ளே கொண்டு வச்சாச்சு மீதம் உள்ள மாங்காயம் எடுக்கணும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போய் இன்றைக்கி சண்டே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக தூங்கி எழும்பி என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் டாக்டர் ஷெரின் லியோன் நன்றி மீண்டும் சந்திப்போம்